என் பெயர் அஞ்சலி. எனக்கு இப்போ 28 வயசு ஆகுது. ஊரே கண் வைப்பது போல நான் மிகவும் அழகாக இருந்தேன். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. என்னுடைய கணவனான மகேஷுக்கு குழந்தை பிறக்கும் பாக்கியம் இல்லை என மருத்துவர்கள் கூறிவிட்டனர். ஆனால் அது எனக்கு அப்போது தெரியாது. எனது கணவனான மகேஷ் எனது மாமா பையன்தான். அவர் என்னை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொண்டார். நான் கேட்கும் பொருட்கள் எதுவாயினும் இதுவரை அவர் என்னிடம் முடியாது என்று சொன்னதே கிடையாது. என்மேல் அவருக்கு அவ்வளவு பாசம். அவர் சொந்தமாக வாட்டர் பாட்டில் கம்பெனியை வைத்து நடத்தி வருகிறார். எங்கள் வீட்டில் நாங்கள் இருவரும் மட்டும்தான். அத்தை மாமா எல்லாம் சொந்த ஊரில்தான் உள்ளார்கள். எங்களது வாழ்க்கை இப்படியே சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. நாங்கள் குழந்தைக்காக எல்லா மருத்துவமனைக்கும் சென்றும் கூட எங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. காலங்கள் இப்படியே போக எங்களது வாட்டர் பாட்டில் கம்பெனியில் 2 பேர் வேலைக்கு சேர்ந்தனர். அதில் ஒருவன் தீபக். அவனுக்கு 26 வயசு ஆகிறது. அவன் கிராமத்திலிருந்து வந்து இங்கேயே தங்கி வேலை செய்கிறான். இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாள் கம்பெனியின் முதலாளியான மகேஷ் தீபக் நல்லவனா என பார்ப்பதற்காக 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பையில் வைத்து அவன் வேலை பார்க்கும் இடத்தின் பக்கத்தில் வைத்துவிட்டு சென்றான். உடனே தீபக்கோ அந்த பணத்தை எடுத்து சென்று, சார், நீங்கள் இந்த பணத்தை வேலை செய்யும் இடத்தில் அருகிலேயே மறந்து வைத்துவிட்டு சென்று விட்டீர்கள் என கொடுத்தும் இருக்கிறான். பணத்தை கொடுத்தவுடன் மகேஷுக்கு அவன் மேல் முழு நம்பிக்கையும் வந்தது. அதன் பிறகு தீபக்கிடம்தான் பணத்தை கொடுத்து வைப்பதும் வங்கியில் பணம் போட அவனை அனுப்புவதும் என அவனிடம் இது போன்ற வேலைகள் கொடுப்பான். அவன் இப்படியெல்லாம் வரவு செலவுகளெல்லாம் பார்த்தும் வந்தான். இப்படியே போக போக மகேஷ் தீபக்கிடம் ஒரு அண்ணனைப் போலவே பழக ஆரம்பித்தான். ஒரு நாள் காலையில் மகேஷிடம் கணக்கு கொடுப்பதற்காக மகேஷ் வீட்டுக்கு தீபக் வந்தான். அப்பொழுது மகேஷ் குளித்து கொண்டிருக்க, சரி வரட்டும் என்று நியூஸ் பேப்பர் இருப்பதை பார்த்து அவன் அங்கே உள்ள சேரில் அமர்ந்து நியூஸ் பேப்பரை படித்து கொண்டிருந்தான். உடனே அஞ்சலி மகேஷ் என்று நினைத்து தீபக்கை பின்னால் கட்டியணைத்து அவனுக்கு முத்தமும் கொடுத்தாள். இது தீபக்குக்கு அதிர்ச்சியை தந்தது. தீபக்கும் அதிர்ச்சியில் உறைந்து போக அஞ்சலியோ அதிர்ச்சியில் உறைந்தும் போனாள். இப்படியே இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ள செய்வது அறியாது திகைத்தும் நின்றனர். உடனே மகேஷ் குளித்துவிட்டு வெளியே வந்து என்ன என்று கேட்க இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தனர். உடனே தீபக் இந்த பணத்தை கொடுக்க வந்தேன் அண்ணா என்று கூறிவிட்டு பணத்தையும் கொடுத்தான். மகேஷும் அஞ்சலியிடம் அந்த பணத்தை வாங்கி வை என கூறிவிட்டு அவனும் சென்று விட்டான். தீபக்கிடம் அஞ்சலி பணத்தை வாங்கி சென்று விட்டாள். தீபக் கம்பெனியில் திரும்பி வந்து விட்டான். அன்று அஞ்சலியும் தீபக்கும் மாறி மாறி நடந்ததை பற்றியே நினைத்தும் கொண்டிருந்தனர். இப்படியே மகேஷ் இல்லாத நேரத்திலும் வீட்டிற்கு பணம் கொடுக்க தீபக் வருவான். இதன் மூலம் இருவரும் பேசுவது பழகுவது என பழக்கவும் ஆரம்பித்தது. நாளடைவில் அது ஒரு படி மேலே போய் காதலாக மலர்ந்து அடிக்கடி பேசிக்கொள்வது சந்தித்து கொள்வது என இருந்தார்கள். இப்படியே போக மகேஷ் ஒரு நாள் வெளியூர் செல்ல வேண்டிய நாளும் வந்தது. வீட்டில் அஞ்சலி மட்டும் தனியாக இருப்பாள் என்று தீபக்கை அவனுடன் வேலை செய்யும் வினோத் என்பவனையும் அஞ்சலியின் துணைக்கு இருக்குமாறு அவன் சொல்லிவிட்டு சென்றனர். இதுதான் சாக்கு என்று நினைத்த தீபக் அன்று இரவு அங்கே போய் உறங்கியும் கொண்டு இருந்தான். அஞ்சலி தீபக்கை நினைத்து உறங்காமல் நினைத்து கொண்டிருக்க அப்போது அவனுடன் இருந்த இன்னொரு வேலைக்காரனான வினோத் உறங்கும் வரை தீபக் விழித்து கொண்டு தான் இருந்தான். இன்னொரு வேலைக்காரனான வினோத் உறங்கியதை உறுதி செய்த தீபக் அஞ்சலியின் ரூமுக்குள் சென்று இருவரும் தனிமையில் இருந்தனர். இப்படியே மகேஷ் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து தீபக் அஞ்சலியின் ஃபோனில் அழைப்பாள். சில நாட்கள் செல்ல அஞ்சலியும் ஒரு நாள் வாந்தியும் எடுத்தாள். மகேஷ் என்ன ஆச்சு என்று தெரியாமல் அவளை மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்றான். அங்கு பரிசோதித்த மருத்துவர் அஞ்சலி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று உறுதியும் செய்தனர். உடனே மகேஷுக்கு இது அதிர்ச்சியை தந்தது. அதிர்ச்சியடைந்து மருத்துவர் எனக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லை என சொன்னாள். ஆனால் இப்போது எப்படி அஞ்சலி கர்ப்பமானாள் என அவனுக்கு குழப்பம்தான் ஏற்பட்டது. உடனே ஏற்கனவே போயிருந்த மருத்துவரை பார்த்து, நீங்கள் எனக்கு குழந்தை வரம் கிடைக்காது என்று சொன்னீர்களே, ஆனால் எப்படி இது நடந்தது என்று தெரியவில்லை. மேலும் அவனை பரிசோதிக்க மருத்துவரிடமும் கேட்டான். மருத்துவரும் அவனை மீண்டும் பரிசோதனை செய்துவிட்டு உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது என்றும் சொன்னார்கள். இதை கேட்ட மகேஷுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. இதற்கு யார் காரணம் என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றான். இதை யாரிடமும் சொல்லாமல் அவன் ரகசியமாக தன் மனதிலேயே வைத்தும் கொண்டான்.
மற்றொரு பக்கம் இதற்கு யார் காரணம் என்று தெரிய வேண்டும் எனவும் நினைத்து வீட்டையும் வேலை செய்யும் இடத்தையும் கண்காணிக்க ஆரம்பித்தான். அவன் அஞ்சலியை உயிருக்கு உயிராக காதலியாக அவளை தன்னுடைய இன்னொரு அம்மா போலதான் நேசித்து வந்தான். ஆனால் அவள் கொடுத்த ஏமாற்றத்தை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவும் இல்லை. இதனாலேயே அஞ்சலியின் மேல் அவனுக்கு கோபமாக தான் வந்தது. தன் கோபத்தை காட்டுவதற்கு கூட அவனால் முடியாமல் அவளிடம் கொஞ்சம் தள்ளியே இருப்பதாக முடிவும் செய்தான். அவள் பேச வந்தாலும் அவளுடன் சரியாக அவன் பேசுவதும் இல்லை. அவளும் சரி, கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதனால்தான் இப்படி செய்கிறார் என சாதாரணமாகவே விட்டுவிட்டார். நாளடைவில் அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி மதுவை குடிக்கவும் ஆரம்பித்தான். இதனால் அவன் சரியாக கம்பெனிக்கு செல்ல முடியாமலும் வீட்டிற்கு ஒழுங்காக போக முடியாமலும் அவதைப்பட்டும் வந்தான். ஆனால் அவன் தீபக்கை அப்படி நினைக்கவே இல்லை. இப்படியே மகேஷ் நிம்மதியை இழந்து ஒரு நாள் எப்பவும் போல யாரென்று கண்டுபிடித்தே ஆக வேண்டுமெனவும் அதே கம்பெனியில் வேலை செய்யும் வினோத்தை தவறாக நினைத்து அஞ்சலியின் ஃபோனை வாங்கி செக் செய்வது, இது போன்ற வேலைகளையும் செய்தான். ஆனால் அதில் எதுவுமே இல்லை. வினோத்திடம் பணத்தை கொடுத்து இதை போய் அண்ணியிடம் கொடுத்துவிட்டு வா என மகேஷ் சொல்ல, சரி அண்ணா என்று பணத்தை வாங்கி கொண்டு மகேஷும் வீட்டிற்கு சென்று அண்ணியன் அழைத்து பணத்தையும் கொடுத்தான். அவளும் சாதாரணமாக வந்து வாங்கியும் கொண்டாள். அவனும் கொஞ்சம் களைப்பாக உள்ளது, தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டு தண்ணீரையும் வாங்கி குடித்தான். மகேஷ் பக்கத்தில் ஒளிந்து நின்று பார்க்க, இன்னும் போனவன் வரவில்லையே என சந்தேகத்துடன் வீட்டின் சுவற்றின் பக்கத்தில் நின்று பார்த்தான். அவன் தண்ணீரை பருகிவிட்டு வெளியே வந்தது அவனுக்கு தெரிந்தது. அப்பொழுது மகேஷ் அவனுக்கு இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என முடிவும் எடுத்தான். அதன் பிறகு தீபக்கிடம் பணத்தை கொடுத்து இதை அண்ணியிடம் போய் கொடுத்து விட்டு வா என கூறினான். அவனும் எப்பவும் போல போய் பணத்தை கொடுக்கும் சாக்கில் அஞ்சலியுடன் தனிமையில் இருப்பதைக் கண்டு மகேஷுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. சொந்த வீடு என நினைக்க வேண்டிய இடத்தில் இப்படி செய்துவிட்டானே என எண்ணி அவனை தீர்த்து கட்ட முடிவும் செய்தான். அஞ்சலியை மகேஷுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் அஞ்சலியிடமே எதுவும் கேட்காமல் தீபக்கை மட்டும் கம்பெனி வேலையாக ஒரு இடத்திற்கு செல்வோம் என காரில் கூட்டிச் சென்று காட்டுக்குள் யாரும் இல்லாத இடத்தில் அடியாட்களை வைத்து, உன்னை என் சொந்த தம்பி போல நினைத்தேனடா, இப்படி செய்ய எப்படிடா உனக்கு மனது வந்தது என கூற, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, ஏதோ தெரியாமல் செய்துவிட்டேன் என்றான். இப்படி செய்த உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது, எனக்கு நீ செய்த துரோகம் செய்துவிட்டாய் என்று அவனை ஆட்களை வைத்து கொன்றே விட்டான். அவனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தையை அவனே வளர்ப்பதற்கு முடிவும் செய்தான். அதன் பிறகு தீபக் மாயமாகி விட்டதாக அஞ்சலியிடமிருந்து மகேஷ் சொன்னான். அவளோ அதிர்ச்சி அடைந்தாள். பல நாட்களாக தீபக் திரும்பி வருவான் என காத்திருந்த அஞ்சலிக்கு ஏமாற்றம்தான் மிச்சம். கடைசி வரை தீபக்கை தான் கொலை செய்து விட்டதாகவும் உன்னுடைய துரோகம் எனக்கு தெரிந்துவிட்டது என்றும் ஒருபோதும் மகேஷ் தன் மனைவியான அஞ்சலியிடம் அதை தெரிவிக்கவே இல்லை. அதே போல அஞ்சலியும் இந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கவில்லை, இது தீபக்கு தான் பிறந்தது என்ற உண்மையையும் மகேஷிடம் தெரிவிக்கவே இல்லை. இப்படி இருவருமே தங்களுக்குள்ளே இருந்த ரகசியத்தை மறைத்து கொண்டே ஒன்றாக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.